சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நான் மட்டும் ரங்கநாதன் சார் வீட்டுல உன்னை பொண்ணு கேட்க வந்தப்பவே உனக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டிருந்தாலே இவ்வளவு குழப்பமே வந்திருக்காது. இப்போ யாரையும் குறை சொல்லி எந்த பயனும் இல்ல. நம்ம நடக்க போறத பாப்போம். ஆமா பூஜா, அழாத பூஜா, ப்ளீஸ் பூஜா. அண்ணி என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ கேக்குறதை தவிர எனக்கு வேற எதுவும் தோணல. அண்ணி என்ன மன்னிச்சிருங்க. பூஜா, நீ எதுக்காக மன்னிப்பு கேக்குற? முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி ஒரு யூஸும் இல்ல. புதுசா வாழ்க்கை தொடங்கி இருக்க நீங்க சந்தோஷமான மனநிலையில இருக்கணும். ஆனா இப்ப நம்ம சிச்சுவேஷன் அப்படி இல்லங்கிறதுனால நீ எதுக்குமே வருத்தப்படாத. இதெல்லாமே அப்புறம் பாத்துக்கலாம். நமக்கு இப்ப உங்க அண்ணனை வெளியே கூட்டிட்டு வர்றதுதான் முக்கியம். வினோத், நீ பூஜாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் ஸ்டேஷனுக்கு போய் வேலுவை வெளியே எடுக்கிற வேலையை பாக்குறேன். அப்பா அங்க வந்துருவாரு. இல்ல அண்ணி, நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நானும் உங்க கூட வரேன். வேலு அண்ணனை பார்க்காம அங்க வீட்டுல என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ஐயோ, நீங்க எதுக்கு ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு? எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இல்லக்கா, இப்ப பூஜா சொன்ன மாதிரி நாங்களும் உங்க கூட வரோம். இந்த மாதிரி நேரத்துல உங்களை தனியா விட முடியாது. ஐயோ அண்ணி, அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நாங்களும் வந்து என்ன நடந்ததுன்னு போலீஸ் கிட்ட சொல்றோம். நாங்க சொல்றதுனால அண்ணனை வெளியில விடலாம்ல. சரி வாங்க போலாம். போய் எப்படியாவது வேலுவை வெளியே கொண்டு வருவோம். என்னடா பாக்குற? வாடா. மறுபடியும் எங்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டேட வேல்முருகா. அன்னைக்கு உன் தங்கச்சியால நானும் என் குடும்பமும் ஊர் முன்னாடி தலை குடிஞ்சு நின்னோம். ஆனா இன்னைக்கு அதே உன் தங்கச்சியால உன் குடும்பம் தலை குடிஞ்சு நிக்குது. நீயும் என்கிட்ட வந்து தொக்க மாட்டிக்கிட்ட. இதத்தாண்டா விதின்னு சொல்லுவாங்க. இங்க பார், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. கௌதம் எங்க போனார்னு எனக்கு தெரியாது. டேய் வேலு, அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. இது உன்னை பழிவாங்க எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சந்தர்ப்பமா நான் பாக்குறேன். சட்டத்தோட பிடியில இருந்து நீ தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு பக்காவான எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்து உன்னை ஜெயில அடைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. உன்னை இனிமே எங்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன் கதை. நான் செய்யாத தப்புக்கு எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா அது ஒரு நாளும் முடியாது. நீதான் அதுல தோத்து போவ. உண்மை என்னைக்கும் தோக்காது. எத்தனையோ பிரச்சனையை நான் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். அதுலலாம் முட்டி மோதி நான் வெளியே வந்திருக்கேன். அதே மாதிரி உன் சூழ்ச்சியில இருந்தும் நான் கண்டிப்பா வெளியே வருவேன். அதையும் பாப்பண்டா. உன்னை உள்ள தூக்கி வச்சு உன் பொண்டாட்டிய நடு தெருவுல நிறுத்துறானா இல்லையான்னு பாரு. என்ன விசாரிச்சீங்களா? ஏதாவது சொன்னானா? என் பையன் எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் கிடைச்சதா? இப்பதானே சார் கூட்டிட்டு வந்திருக்கோம். இனிமேதான் எங்க ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்க போகுது. உண்மையை சொல்லிடுவான் சார். உங்க பையன் கண்டிப்பா கிடைச்சிருவான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பாவம் பார்த்து இவன் குடும்பத்தை நாங்க வாழ வச்சோம். ஆனா அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம என் ஒரே பையனை கடத்தி வச்சிருக்கா சார். இவ்ளோ பெரிய துரோகத்தை செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவனை சும்மா விடாதீங்க சார். உண்ட வீட்டுக்கு ரெண்டக செஞ்சிட்டா படுபாவி. இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உண்மையாவே கௌதம நான் கடத்தல. அவர் எங்க இருக்கிறான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நீங்க என்னை தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. நீங்க என்ன விசாரிக்கிறத விட்டுட்டு கௌதமுக்கு என்னாச்சுன்னு விசாரிங்க. இந்த பிரம்மா என் மேல இருக்க பகையில பேசுறான். வாய மூடிட்டு சும்மா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க ஸ்டைல்ல விசாரணை ஆரம்பிப்போம். அப்போ உன்கிட்ட இருக்க உண்மையெல்லாம் வெளியே வரும். அது வரைக்கும் சத்தம் வரக்கூடாது. மேடம், உங்க பையன் காணாம போன வருத்தம் எனக்கு புரியுது. என் பையன் கல்யாணமும் இவன் தங்கச்சியால மனமேடை வரைக்கும் வந்து நின்னு போச்சு. இதத்தான் நான் அன்னைக்கும் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் உஷாராகல. சரி விடுங்க, அத பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு. உங்க வழி எனக்கு புரியுது.
நான் நிச்சயம் இவனை விசாரிச்சு உங்க பையனை மீட்டு கொடுப்பேன். சட்டம் தன் கடமையை செய்யும். இங்க பாருங்க பிரம்மா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பையன் எனக்கு வேணும். அவன் தான் என் உயிர். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவனை சும்மா விடக்கூடாது. எப்படியாவது அவன் எங்க இருக்கான்னு விசாரிச்சு சொல்லுங்க. இவன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே கூடாது. இவனை பாக்குறப்பெல்லாம் அப்படியே தட்டிக்கிட்டு வருது. சொல்லிட்டீங்கல்ல, இனி போலீஸோட ட்ரீட்மெண்ட் பாப்பீங்க. அது ஆரம்பிச்ச 1 ஹவர்ல இவன் உண்மையை சொல்லிடுவான். நான் இருக்க, நீங்க பயப்படாம இருக்க. நீங்க போய் உட்காருங்க, நான் இவனை உரிச்சு எடுத்துறேன். டேய், இவங்க பையனை எங்க கடத்தி வச்சிருக்கா சொல்றா. எங்க கடத்தி வச்சிருக்கன்னு உண்மையை சொல்ல போறியா இல்ல அடிபட்டு சாக போறியா? சொல்ல மாட்டியா? ஏங்க, இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. வாங்க. சொல்ல மாட்டியா? சரி வா போலாம். டேய், சொல்றா. சொல்றா. உண்மையை சொல்லு. சொல்றா. அவனை கொன்னுட்டியா இல்ல உயிரோட வச்சிருக்கியா? அப்பாவும் அம்மாவும் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, நாம அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? இல்ல வினோத், நம்ம போய் முதல்ல வேலுவை பார்த்துட்டு வந்துருவோம். வாங்க. சரி. அக்கா அக்கா, பெரியப்பா வந்துட்டாருக்கா. நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் சொல்றதான் உண்மை. கௌதம நான் கடத்தல. இந்த உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரும். அது வரைக்கும் நீ என்ன வேணாலும் என்னை பண்ணிக்க. ஆனா வெளியே வந்தேன், அதுக்கப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஓ அப்படியா? அதையும் பார்த்தறலாம். யோ, அவனை எடுத்துட்டு வாங்க. டேய், என்னடா பாப்ப? என்னடா பாப்ப? என்னடா பாப்ப? ஹே செல்வி, உனக்கு இது தேவையா? இதுக்கு தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்ச கேட்டியா? மத்தவங்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி இப்படி பிரச்சனையில போய் மாட்டிக்கிறியே. நீ எப்பதாண்டி திருந்துவ? மனோன்மணி, இப்ப பேசுற பேச்சாது. அவளே மாப்பிள்ளைய போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்கிற கவலையில இருக்கா. நீ வேற சும்மா தோணுதோன்னு. எல்லாம் என்னாலதான். நான் ஒருத்தி என் சுயநலத்துக்காக அண்ணன் அண்ணி 2 பேரையும் சிக்கல்ல மாட்டி விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பூஜா, இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. இத பத்தி நீயும் வினோத்தும் எதுவுமே நினைக்காதீங்க. உங்க அண்ணனை பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல. அவர் எந்த பிரச்சனையா இருந்தாலும் மீண்டு வருவாரு. நான் அவரை வெளியில கொண்டு வருவேன். இனி இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்து வரவே கூடாது. சரியா சொன்னமா. மனோன்மணி, பசங்களை பாத்துக்க. செல்வி, இங்க வாமா. நான் கார்ல வரும்போதே வக்கீல் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு நீ அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. அவர் பார்த்து பாரு. கேட்டுங்க. எங்க மேல எந்த